சொல்லும். நமக்கு எளிய முறைகள், எவ்வளவு எளிய முறையில நம்ம அல்லாஹ்வை சமாதானப்படுத்தணுமோ அதெல்லாம் கத்து கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்காகத்தான் நம்ம இந்த புனித மிக்க இரவை பயன்படுத்துறோம். நாம இந்த இரவுல கூடி கொஞ்சம் திக்ர் செய்யறோம். ஏன்னா நம்ம கண்ணு முடிச்சதே இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற டிரைவர் தூங்குறானா முடிச்சிட்டு இருக்கிறானா? இல்ல, அவனுக்கு என்ன லட்ச ரூபாய் கிடைக்குண்டா? இல்ல சொர்க்கம் போயிடுவானா கண்ணு முடிக்கிறான்? சரி, இன்னைக்கு எத்தனையோ மத்த விமானங்கள் ராத்திரில பறந்துகிட்டே இருக்கு, அவன் முடிச்சுட்டு தான் இருக்கான். ஸ்டேட் பஸ் போயிட்டே இருக்கு, மதராஸ்ல இருந்து அது பாட்டுக்கு ஏர்வாடி வரைக்கும் பஸ் போயிட்டே இருக்கு, அவன் முடிக்கிறானா இல்லைங்களா? அப்ப எல்லாரும் எங்கேயும் முழிக்கத்தான் செய்யறான். அப்ப துனியாவுடைய காசு பணங்களுக்காக நாம முழிக்கத்தானே செய்யறோம். நாமளே ரயில்ல போகும்போது உட்கார இடம் கிடையாது, முடிச்சுட்டு தான் போறோம். அப்ப ராவே நம்ம முழிக்கலன்னு சொல்ல முடியுங்களா? முடிச்சிருக்கிறோம். என்ன சிற்றின்பத்துல ரொம்ப முடிச்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால. இப்ப இது பேரின் அல்லாஹ்வை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு இரவுல முடிச்சா என்ன? அதனால நஷ்டம் என்ன வந்துருப்போது? நாளைக்கு கொஞ்சம் அதிகமா தூங்கிக்கிறோம், நாளைக்கு பகலெல்லாம் தூங்கி முடிச்சிடறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஹைர், இப்ப நான் திக்ர் ஆரம்பிச்சு கொஞ்சோண்டு திக்ர் செஞ்சுட்டு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நான் ஜியாரத்துக்கு போவோம். சரிதாங்களா? இக்ரவுல் ஃபாத்திஹா. அல்லாஹும்ம தஹிர் குலூபனா அன் கைரிக யா அல்லாஹ் வனவ்விர் குலூபனா பினூரி மாரிஃபத்திக அபதன் யா அல்லாஹ். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صلي يا ربي على النبي محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. யா அல்லாஹ், உன்னை நான் இப்படி எல்லாம் சங்கடப்படுத்திட்டேனே, உனக்கு மாறு செஞ்சுட்டேன். அல்ல உன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? அல்ல நல்லடியார்களா வந்து நிக்கும் போது நான் எவ்வளவு குறுகுறுன்னு நிப்பேன். இங்கேயே நான் மன்னிச்சுட்டான், நானும் கொஞ்சம் தைரியமா முன்னால வருவேன். அல்ல அதாவது ஹயா வர்றது இருக்குங்களே, அதுதான் அச்சம் சொல்றேன். அச்சம் சொன்னா அல்லாஹ் பயந்து என்னமோ மனுஷன் மாயுசாயில போயிடுவான். அல்லாஹ் அப்படி பயப்பட சொல்லி எங்கேயும் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது என்ன? அல்லாஹு தாலாவுக்கு மாறு செஞ்சிட்டோம், அல்லாஹு தாலா நம்மளை தண்டிச்சா நமக்கு எது என்ன ஆகும்? அதுக்காக சமாதானப்படுத்திக்கோ, அதன் பக்கம் மீள்றதா அச்சம், இறை அச்சம்ங்கிறது அதுதான் சொல்றது. தஸ்பீஹ் தேவா ஒரு 100 தடவை லா இலாஹ சொல்லி சலாம் வைத்து இல்லமா ஃபஜர் வரைக்கும் திக்ர் செய்து நான் கூப்பிடுறேன். அந்த ஹதீஸ் கணங்கு நாம ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிச்சு இந்த புனிதமிக்க இரவில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டு எந்திரிச்சு நம்ம சுத்தமா வீட்டுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நாம இந்த புனிதமிக்க இரவில் அந்த புனிதமான அந்த புனிதமிக்க தலை சிறந்த நன்மை என்று எதை நாயகம் சொன்னாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கல்வில என்ன வருது? அது எதை தலை சிறந்த ஒரு வணக்கம் என்று நாயகம் தலை சிறந்த நன்மை என்று சொன்னாங்களோ அந்த திக்ரை நாம செய்யறோமே, அதனால அப்படின்னு வந்துருச்சு. என்ன வந்துச்சுங்க? அப்போ அந்த திக்ரை நாம செய்யறோமேன்னு வந்துருச்சு. அதை கொஞ்சம் மாத்திக்கணுங்கிறதுக்கு ஆசை. எப்படி மாத்தணும்? இப்போ அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு முன்னால ஒளிவால ஒரு தூண் இருக்கு. இதுவும் ஃபதாயில திக்ர்ல ஷைகுல் ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்கிறார் இந்த ஹதீஸை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன அடியான அது துளும்புது. அல்லாஹ் சொல்றான் உஸ்குன் அமைதியாயிரு, ஏன் குதிக்கிற கடந்து? அப்ப அந்த தூண் சொல்லுது வகைஃப அஸ்குன் வலம் தக்ஃபில் லிகாயிலிஹா. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன அடியான நீ மன்னிக்கலையே, அதனால நான் குதிக்கிறேன்னு சொல்லுது. அதுக்கு அல்லாஹ் அதுக்கு ஹதீஸ் ரெண்டு விதமா வந்துருக்கு. ஒரு ரிவாயத் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவனை மன்னிக்கலன்னு நீ குதிக்கிற, அவனை மன்னிக்கணும்னு எனக்கு நாட்டம் வந்துச்சு, அதனால தானே அவனை சொல்ல வச்சேன்னு சொல்றான் அல்லாஹ். வணங்குச்சுங்களா? அப்ப இவ்வளவு நேரம் நாம தலை சிறந்த நன்மைன்னு நாயகம் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப மாத்தி என்ன செய்யுங்க, அதை விளக்கி கருத்தை மாத்தி என்ன செய்யுங்க? அப்ப இந்த புனிதமிக்க இரவையில நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்மளை நாடி தூங்க விடாம ஆக்கி இங்க நம்மளை கூட்டி அல்லாஹ்வுல கண்ணு முழிக்க வச்சு, விளங்குச்சுங்களா, இந்த நல்லுபதேசங்களை கேட்க வச்சு கடைசியாக அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, நரகை விட்டு விடுதலை அடைவதற்காக, அவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்னு அல்லாஹ்வே சொல்ல வைக்கிறான். விளங்குச்சுங்களா? அந்த உணர்வோட சொல்லுங்க. நிச்சயமா நாம சொல்றோமா? ஃபாயிலே ஹகீகி அல்லாஹ். நாம என்ன சொல்லுவோம்? உஜூத் அவனது, சிஃபாத் அவனது, குவத் அவனது, எல்லாம் அவனது. சொல்றது நாமளா? காமல்லா கா நாம் பந்தேகா. என்ன சொல்ல வைக்கிறது அல்லாஹ் தான், கூட இருந்து அல்லாஹ் தான் சொல்ல வைக்கிறான். விளங்குச்சுங்களா? ஹைர், எல்லாம் விளங்குன செய்தி தான். முரீது இல்லாத 2 பிள்ளைகளுக்கு விளங்காது, பாக்கி எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்குன செய்தி தான். பை நாம இருந்து இப்ப திக்ர் செய்யறதுக்கு என்ன வேணும்? மாதும் திக்ர் செய்யுமா, அதம் जिक्र செய்யுமா? मालूम जिक्र करता क्या होना? वजूद होना. वजूद இல்லாத வரைக்கும் அதம் जिक्र செய். அதம் भाई அதம்ல இருந்து वजूதுல வந்தா தான் இம்கான்ல வரதுக்கு वजूद தேவை. அல்லாஹ் वजूத கொடுத்தான், ஆரியத்தன் இரவலா கொடுத்து. நம்ம சொந்த वजूद இல்ல, இன்னை வரைக்கும் वजूதுடைய வாசனை நமக்கு கிடைக்கல. அவன் वजूதுல இரவலா இருந்துகிட்டு இருக்கோம். சரி, वजूद அவனது. இப்ப சிஃபாத் ஹயாத் வேணுமா இல்லீங்களா जिक्र செய்யறதுக்கு? வேணும். யாருது? அல்லாஹ். அல்லாஹ். இல்மு வேணுமா வேணாங்களா? அவதான் அவனது. இராதா நாட்டம் அவனது. குவத்து குதிரத்து அவனது. சமாத்து பசாரத்து கலாம் எல்லாம் அவனது. திக்ர் செய்யறது நான்டா என்ன அர்த்தம்? விளங்குச்சுங்களா? சரி, நான் செய்யல அவன் செய்யறான்னு சொல்லாங்களா? அதுபுக்கு வரும்.
அடிமை செய்ய இபாதத்தை அடிமை செய்யறது அது அல்லாஹ் பேர்ல போடக்கூடாது. அதனால என்ன சொல்லணுங்க, அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான். अरे जो गुनाह करते वक्त साफ था वही अब जिक्र करा रहा है, दीवाने तेरी मगफिरत का सामान कर रहा है। उसको तो शैतान को मुसल्लत करा, अब रहमान खुद साथ हो गया. शैतान मुसल्लत செஞ்சிருந்த அல்லாஹ் தஆலா பாவம் செய்யும்போது நீ தௌபா செய்யும்போது அல்லாஹ்வே கூட ஆயிடுறான். அல்லாஹ் கூட ஆயிடுறான். அல்லாஹ் தஆலா அவனை சமாதானப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் அல்லாஹ் கத்து கொடுக்கிறான். கூட இருந்து சொல்ல வைக்கிறான்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லம்மா, நம்மள மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அவன் பொறுப்பெடுத்துக்கிட்டான். அவன் ரப்பா இருக்கிறதுனால நீ என்ன செய்வப்பா? நம்மளால என்ன செய்ய முடியும்? அல்லாஹு தாலாவே பொறுப்பெடுத்துக்கிட்டான். நான் ரப்பா இருக்கிறாடுமே, உன்னை நான் சொல்ல வச்சு தௌஃபீக் கொடுத்து இந்த மஜ்லிஸ்ல ஹாதிராக்கி சொல்ல வச்சு நானே மன்னிச்சு விட்டு விடுறேன். பூரா சிம்மா உன்கா ஹமாரா குச் नहीं. அதனால அந்த உணர்வுடனே ஒரு 33 தடவை சொல்லுங்க பாப்போம். லா இலாஹா இல்லல்லாஹ், 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, துஆ ஓதிக்கலாமா? இல்ல இல்லல்லாஹ் கொஞ்சம் சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் கொஞ்சம் சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டு துஆ ஓதிக்கும். எப்படி செய்யும்? உங்களுடைய யோசனை சொல்லுங்க. இல்லம்மா, அல்லாஹு தாலா சேம்பிள் அல்லாஹ் ஒரு தடவை சொன்னாலே மன்னிக்கிறான். அல்லாஹு தாலா நீ லட்ச தடவை கத்துனுட்டு அல்லாஹ் கருணை கடலான்னு அல்ல. உங்களுடைய உடல்நிலைகளை அனுசரிச்சு நான் சோறு திங்காம இருக்கிறேன், என்ன பத்தி பேச்சுக்கிறேன். அப்போ இந்த திக்கரை நம்ம கத்து கொடுத்து இந்த ஹதீசுகள் எல்லாம் சொல்லி பாவிகளான நம்மள ஆதரவற்று போக செய்யாம மறுபடியும் அல்லாஹு தாலாவை சமாதானப்படுத்தி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அவனை திருப்திப்படுத்துறதுக்கு வழிமுறை கத்து கொடுத்தாங்களே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பேர்ல சலாத்து சொல்லிவிட்டு சலாம் சமர்ப்பிச்சு விட்டு துவா ஓதுவோம். அதான் செய்வோம். சரி, எல்லாரும் துவா ஓதி சொல்றாங்க. சலாத் சொல்லுங்க. சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஃபீஅல் வரா சலாமுன் அலைக், யா நபியல் ஹுதா சலாமுன் அலைக், யா நபியல் வரா சலாமுன் அலைக், யா நபியல் ஹுதா சலாமுன் அலைக், ஃபாத்திமுல் அன்பியா சலாமுன் அலைக், சய்யதுல் அஸ்ஃபியா சலாமுன் அலைக், சய்யதுல் அஸ்ஃபியா சலாமுன் அலைக், அஹ்மதுல் லைஸா மிஸ்லுகா அஹதுன் மர்ஹபா மர்ஹபா சலாமுன் அலைக், மர்ஹபா மர்ஹபா சலாமுன் அலைக், வாஜிபுன் ஹுப்புகா அலல் மக்லூக் யா ஹபீபல் உலா சலாமுன் அலைக், யா ஹபீபல் உலா சலாமுன் அலைக், ஆலமுல் ஹல்கி அஷ்ரஃபஷ் ஷுரஃபா ஃபضலுல் அஸ்கியா சலாமுன் அலைக், ஃபضலுல் அஸ்கியா சலாமுன் அலைக், ஷிஃபத் மின்க ظلمத்தில் ظلمி அன்த பத்ருத் துஜா சலாமுன் அலைக், அன்த பத்ருத் துஜா சலாமுன் அலைக், சய்யதி யா ஹபீபி மௌலாய் லக ரூஹி ஃபிதா சலாமுன் அலைக், லக ரூஹி ஃபிதா சலாமுன் அலைக், ஆலா கௌலு குலாமுக இஷ்கி மின்ஹு யா முஸ்தஃபா சலாமுன் அலைக், மின்ஹு யா முஸ்தஃபா சலாமுன் அலைக், யா ஷஃபீஅல் வரா சலாமுன் அலைக், யா நபியல் ஹுதா சலாமுன் அலைக். அல் ஃபாத்திஹா இலா ஹதரத்தின் நபியில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். आमीन. रब्बना लकल हम्दु व लकश शुक्र या अल्लाह, रब्बना लकल हम्दु व लकश शुक्र या अल्लाह, रब्बना लकल हम्दु व लकश शुक्र या अल्लाह. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबियिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. अल्लाहुम्मा औसिल थवाब मा कराना मिन कलामिकल अजीज, हादिही हदियतुन वासिला व रहमतन नाजिला व बरकतन शामिला मक़बूलतन मिनका इला रूहि नबियिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम खासा, थुम्मा इला अरवाहिल अंबिया वल औलिया वल उलमा व शुहदा व सुलहा वल मुमिनीन अजमाइन,
خصوصا الى ارواح شيوخنا من شيوخ القادريه وچشتيه وغوثيه ونقشبنديه ورفاعيه وشهرورديه وشاذليه واكبريه وشتاريه رضوان الله تعالى عليهم اجمعين. اللهم انفعنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا باسرارهم. اللهم طهر قلوبنا عن غيرك يا الله، ونبر قلوبنا بنور معرفتك ابدا يا الله. اللهم احينا بك واميتنا عن غيرك يا الله. اللهم انا نسالك القرب منك والنظر اليك في الدنيا والاخره، في الدنيا بقلوبنا وفي الاخره باعيننا يا ارحم الراحمين. اللهم اطعمنا من طعام قربك واسقنا من شراب انسك يا الله. اللهم اتمم علينا نعمتك وارزقنا وصولك تامه. اللهم اجعل في قلوبنا نورا وفي سمعنا نورا وفي بصرنا نورا وعن يميننا نورا وشمالنا نورا ومن فوقنا نورا وتحتنا نورا وأمامنا نورا وخلفنا نورا وفي عصبنا نورا وفي لحمنا نورا وجعلنا نورا بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك ونتوجه إليك بحبيبك المصطفى عندك يا حبيبنا يا سيدنا محمد. اللهم يا سيدنا محمد، اللهم إنا نتوسل بك إلى ربك فاشفع لنا عند المولى العظيم يا نعم الرسول الطاهر. اللهم شفيه فينا بجاهه عندك. யா அல்லாஹ், நாங்கள் உன்னடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள். யா அல்லாஹ், நாங்கள் உன்னை அறியாதவர்கள். யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்தவர்கள். யா அல்லாஹ், உன்னை மறந்து வாழ்ந்தவர்கள். எங்களுடைய ரப்பே, இன்றைக்கு இந்த புனிதமிக்க லைல் பராத்து இரவு பாவிகளாகி எங்களை நீ மன்னிப்பதற்கண்டே கொடுத்திருக்கிற அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையில உன்னுடைய ஹபீபு நாயகத்துடைய உம்மத்தினர்களை பாவிகளை நரகத்தை விட்டு நீ விடுதலை செய்யற அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களையும் இந்த புனிதமிக்க இரவையில நீ நரகத்தை விட்டு விடுதலை செஞ்சிரு அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களுக்கு தண்டிச்சா எங்களால தாங்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ், பெரும் பெரும் பாவிகளை மன்னிச்ச நீ. யா அல்லாஹ், அதை நாங்க உன்னுடைய திருமறை வாயிலாக ஹதீசுகள் மூலியமாக தெரிஞ்சிருக்கிறோம் அல்லாஹ். ஆகவே ரப்பே, நாங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்களை முஹப்பத் வச்சிருக்கிற அல்லாஹ், அவர்கள் கூட சேர்ந்து உட்காரணும் அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஹிதுமத்துகளை செய்யற ரப்பே. அதனால ரப்பே, உன்னுடைய நல்லடியார்கள் அண்டி உட்கார்ந்தவர்கள் மூதேவியா போக மாட்டார்கள் என்பது ஹபீபுடைய திருவாக்கு அல்லாஹ். அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் யா அல்லாஹ், ஒரு நல்லடியார்களுடைய முந்தானை பற்றி பிடிச்ச எங்களை, அவர்களை அடுத்து இருக்கக்கூடிய எங்களை நீ மன்னிச்சு அல்லாஹ் சீதேவிகளில் ஆக்கிவிடல்லா. யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையில் நீ உன்னுடைய அடியார்களுடைய ஆயுளை இன்னைக்கு நிர்ணயிக்கிற ரப்பே. அடுத்த ஷாபான் வரைக்கும் யார் யாருக்கு மவுத்து என்பதை எல்லாம் இன்னைக்கு நிர்ணயிக்கிற அல்லாஹ். யா அல்லாஹ், பாவிகளாகி நாங்கள் இன்னும் உன்னை சரியா அறியவும் இல்லை, வணங்கவும் இல்லை. யா அல்லாஹ், மாறாக உனக்கு மாறு செஞ்சிருக்கிறோம், உன்னை வருத்தப்படுத்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அவகாசம் கொடு. நாங்கள் உன்னை அறிவதற்கும் வணங்குவதற்கும் உன்னை திருப்திப்படுத்துவதற்கும் எங்களுக்கு அவகாசம் கொடு அல்லாஹ். எங்களுடைய ஆயுளை நீ நீடிச்சு கொடு அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க மனைவி மக்களுக்கு நீடிச்ச ஆயுளை கொடு அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையில நீ உன்னுடைய அடியார்களுடைய இரணத்தை இன்னைக்கு நிர்ணயிக்கிற அல்லாஹ். யார் யாருக்கு இரணத்தை அதிகப்படுத்துவது, யாருடைய ரிஸ்க் குறைக்கிறது, இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நீ தீட்டுற அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஹதீசுகளை நம்பி நாங்க இன்னைக்கு இந்த இரவையில கண்ணு முழிச்சு உன்னிடத்துல எங்களுடைய ரிஸ்க பிச்சை கேட்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்க் நீ விசாலப்படுத்த அல்லாஹ். எங்களுடைய வியாபாரங்களை பரக்கத் செய், வெள்ளாமைகள்ல பரக்கத் செய், எங்க வருமானங்களை அதிகப்படுத்து. யா அல்லாஹ், பிற மக்களுக்கு முன்னால எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்ய அல்லாஹ். எங்களை கேவல நிலையில் நீ விட்டுப்படாத ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய ரிஸ்க் நீ குறைச்சா நாங்க வேற வாசல் இல்ல ரப்பே கேட்போம். உன்னிடத்துல நாங்க பிச்சை கேட்க. எங்களுடைய பாவங்களை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக நீ மன்னிச்சு விட அல்லாஹ். இந்த புனிதமிக்க இரவையில எங்களுடைய ரிஸ்க் நீ விசாலப்படுத்திட அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் இந்த புனிதமிக்க இரவையில அடுத்த ஷாபான் வரைக்கும், அடுத்த பராத் வரைக்கும் யாரு யாருக்கு என்ன முசீபத்து கொடுப்பது என்பதை எல்லாம் நீ திட்டப்படுத்துற அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்களோ பாவிகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை பார்த்தா நீ முசீபத்துகள் எங்களுக்கு வரும் ரப்பே. யா அல்லாஹ், உனக்கு உரிமை இருக்கு அல்லாஹ். என்றாலும் ரப்பே, எங்கள் நீ முசீபத்துகளை சிக்க வச்சா எங்களால தாங்க முடியாது. சின்ன கஷ்டங்களை எங்களால தாங்க முடியல அல்லாஹ். எங்களுடைய ரப்பே, எங்களுடைய நீ இன்னைக்கு எழுதக்கூடிய முசீபத்துகளில் விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக்க அல்லாஹ். எங்களை பலாய்களை விட்டும், முசீபத்துகளை விட்டும், வானத்தில் இருக்கக்கூடிய பலாய்களை விட்டும், பூமியிலிருந்து உதயமாகக்கூடிய ஃபித்னா முசீபத்துகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக்க அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க எங்க கண்ணால செஞ்ச பாவத்தை மன்னிச்சோம், எங்க காதால செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சோம், எங்க நாவு கொண்டு செஞ்ச பாவத்தை மன்னிச்சோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஏனைய உடல் உறுப்புகள், மர்மஸ்தானம், எங்களுடைய கை கால்களை கொண்டு செஞ்ச சகல பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். யா அல்லாஹ்,
வலம் யக்ஃபிரு துனூப இல்லல்லா, மன்னிக்கிற உன்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டியல்ல, எங்களை மன்னிச்சு விடல்ல. இந்த புனிதமிக்க இரவை கொடுத்ததே நீ, அது எங்களை மன்னிக்கிறதுக்கிட்டே தான் நீ கொடுத்தல்ல. அந்த இரவையில எங்களை தூங்க விடாம நீங்க முழிக்க வச்சு அல்ல, எங்களை இங்க ஒன்று கூட்டினது நீ தானே அல்ல. இவ்வளவும் செஞ்ச எங்களை, இவ்வளவும் செய்த சகாயம், இவ்வளவு கருணை செஞ்ச எங்க பேர்ல அல்ல. அதனால எங்களை மன்னிச்சிட்டு ரப்பே. யாரா நாங்க உனக்கு மாறு செய்யணும்னு செய்யல ரப்பே. உனக்கு எங்களுடைய கல்புகள் வெளிச்சமா இருக்கு, நாங்க சதா உன்னை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறோம். ஆனாலும் எங்களில 3 விரோதிகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒண்ணு எங்களுடைய ஜென்ம விரோதி நப்சு, யாழ்லா எங்களுடைய ஜென்ம விரோதி ஷைத்தான். 3வது தீய எங்களுடைய சகவாசத்துல சிக்கி தீய கூட்டாளிகள். யாழ்லா இந்த 3 விரோதிகளால நாங்க உனக்கு மாறு செஞ்சிடறோம் ரப்பே. யாழ்லா உனக்கு மாறு செய்தால் ரப்பே நாங்க சந்தோஷமா இல்லல்ல. இந்த வானம் உனக்கு சொந்தம், பூமி உனக்கு சொந்தம், இதற்கு மத்தியில நாங்க குடியிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடி உன்னுடைய தயவு எங்களுக்கு தேவை இருக்கிறப்ப அதை நாங்க ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறோம். யாழ்லா உனக்கு மாறு செய்து இந்த பூமியில நாங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறத நாங்க விளங்கி இருக்கிறப்ப, என்றாலும் நப்சு ஷைத்தானுடைய தூண்டுதலால மாறு செஞ்சிடறோம். அதனால எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை நீ பறிச்சிடாதல்ல. யாழ்லா எங்களை காபிர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாதரப்ப, பாவிகளை எங்கள் பேர்ல நீ சாட்டி விடாதல்ல. அவர்களுக்கு முன்னால் எங்களை தலை குனிய செய்யாதல்ல, அவர்களுடைய முன்னிலையில் எங்களை நீ கேவலப்பட செய்யாதல்ல. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். யாழ்லா நாங்கள் உனக்கு செய்த துரோகங்களுக்காக விரோதிகள் எங்கள் பேர்ல நீ சாட்டாதல்ல, காபிர்களுக்கு முன்னிலையில் எங்களை நீ கேவலப்படுத்தாத ரப்பே. அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனா நாங்க உன்னுடைய பாதுகாப்புல இருக்கிறோம், உன்னுடைய பாதுகாப்பை தேடுறோம். யாழ்லா யாழ்லா எங்களுக்கு ஆஃபியத்தை, சுகத்தை கொடு, சேகத்தை கொடு, எங்களுக்கு உடல் வலிமையை கொடு, எங்க மனைவி மக்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சி ஆக்கிவிடும். யாழ்லா நாங்க எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் ரப்பே எங்களுடைய உள்ளங்களை நீ பாரல்ல. நாங்க எங்களை நல்லவர்கள் நினைக்கவே இல்லல்ல, மற்றவர்கள் எங்களை நல்லவர்கள் சொன்னா கூட நாங்க அதை ஒத்துக்கொள்ள இல்லை. எங்க கல்வி எங்களுக்கு சாட்சியா இருக்கல்ல, எங்க உள்ளங்கள் உனக்கு வெளிச்சமா இருக்கல்ல. நாங்க உன்னுடைய முன்னிலையில் எங்களை பாவிகளா தான் சமர்ப்பிச்சிருக்கோம். எங்களுடைய பாவங்களை உணர்ந்து ஒப்புக்கொண்டு ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறல்ல. யாரெல்லாம் தன்னை பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களை மன்னிக்கிறதே உன்னுடைய சுபாவமா இருக்கிறப்ப, அதனால எங்களை மன்னிச்சிடல்ல. நாங்க செய்த தவறுகள் எங்க பெற்றோர்கள் பார்த்தா வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க, எங்க மனைவி பார்த்தா தல்லாக கேட்டிருப்பாங்க, எங்க நண்பர்கள் பார்த்திருந்தா உறவு அறுத்திருப்பாங்க. அத்தகைய துரோகங்களை உனக்கு செஞ்சால நீ அதை பார்த்து கொண்டு இன்னை வரைக்கும் எங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கறல்ல. உன்னை தவிர வேற யாரையும் நாங்க முஹப்பத் வைக்க முடியாதல்ல. யாழ்லா எங்களை இன்றைய புனிதமிக்க இரவையில உன்னுடைய ரஹமத்தை கொண்டு மன்னிச்சிடல்ல. யாழ்லா நாங்கள் பாவ தோஷங்களில் மூழ்கி இருந்தாலும் உன்னுடைய நல்லடியார்களை நாங்க மதிக்கிறோம்ல, உலமாக்களை நாங்க மதிக்கிறோம், ஆரிஃபீன்கள் ஷேகுமார்களை மதிக்கிறோம். யாழ்லா உன்னை வணங்கக்கூடிய நல்லடியார்களை நாங்க கண்ணியப்படுத்துறோம். நாங்க கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்கிறோம். அவர்களை உன்னுடைய நல்லடியார்களை மதித்த காரணத்துக்காக எங்களை நீ மன்னிச்சு விடலாம். யாழ்லா உனக்கு எங்களை தண்டிக்க உரிமை இருக்கிறப்ப, நீ சர்வ வல்லமை உள்ளவன். யாழ்லா நீ தண்டிச்சா யாரும் கேட்க முடியாது, நீ மன்னிச்சாலும் யாரும் கேட்க முடியாதல்ல. யாழ்லா நீ எங்களை தண்டிச்சா, எங்களை வழிகெடுத்தானே, எங்களை பாவம் செய்ய தூண்டுனானே, அந்த ஷைத்தான் சந்தோஷப்படுவான்ல, அவன் சந்தோஷ ஆனந்த கூத்தடிப்பான். நீ எங்களை நரகத்துல தண்டிச்சா யாழ்லா நபிமார்கள் தான் கவலைப்படுவாங்க. குறிப்பா எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க காலில் முள்ளு குத்துனா அவன் ஹபீபுக்கு தாங்காதல்ல, நீ எங்களை நரகத்துல போட்டா அவன் ஹபீபு எப்படி தாங்குவாங்க? ஆனா நீ நரகத்துல போட்டா ஷைத்தான் சந்தோஷப்படுவான், உன்னுடைய நபி சஞ்சலப்படுவாங்க. ஆனா நீ நபியை சஞ்சலப்படுத்த மாட்டல்ல, ஷைத்தானை நீ சந்தோஷப்படுத்தவும் மாட்டல்ல. அப்ப எங்களை நீ மன்னிச்சுட்டா ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்குவான். அவனை வருத்தப்படுத்துவதற்காக எங்களை நீ மன்னிச்சிடல்ல, உன் ஹபீபை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களை மன்னிச்சிடல்ல. யாழ்லா உன் மன்னிப்பை தவிர வேற எங்களுக்கு கதி இல்லை. யாழ்லா உன் வாசனை விட்டு நாங்க வேற எங்கேயும் போக மாட்டோம். நாங்க கெட்டு போயும் உன் பக்கம் தான் வந்திருக்கிறோம். எங்களை நட்டுதல் கெட்டு போக செய்யாதல்ல, ஆதரவு முறைய செய்யாதல்ல, ஆதரவு முறைய செய்யக்கூடியவர்களுடைய சகவாசத்தை எங்களை காப்பாத்திக்கலாம். யாழ்லா உன்னால உன்னுடைய ஆதரவு எங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களுடைய நல்ல சகவாசத்தை கூட அல்ல. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் வ கினா அஸாபஸ் ஸக்ராத் வ கினா அஸாபல் கப்ர் வ கினா அஸாபல் ஹஷர். யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத், அந்த சக்கராத்துடைய கஷ்டத்தை எங்களால தாங்க முடியாது ரப்பே. அதை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டத்தை கொண்டு லேசாக்கிற அல்லாஹ். யா அல்லாஹ் சக்கராத்துல உன்னுடைய உத்தரவு கொண்டு இஸ்ராயல் ரூஹ வாங்க வருவாங்க. ஆனா உன்னுடைய ஜென்ம விரோதி, எங்களுடைய விரோதி ஷைத்தான் எங்க ஈமான பறிக்க வருவாரப்ப. அப்ப எங்க இந்த பிச்சை கொடுத்த ஈமான நீ தான் காப்பாத்தணும். எங்களுக்கு அந்த நேரம் நாங்க உணர்வு இல்லாம இருப்போம், எங்க ஈமான நீ காப்பாத்தலாம். இன்னைக்கு இந்த களிமா சொல்ல வச்ச நீ அப்பவும் எங்களை சொல்ல வச்சிடலாம். உனக்கு பிரியமான திருக்களிமாவை ஒடுக்கத்துல சொல்ல வச்சிடலாம். யா அல்லாஹ் எங்களை கபர்ல மண்ணறையில
நரக கிடங்காக ஆக்காதல்ல, அதை சோன பூங்கா ஆக்கிவிடல்ல. யாழ்லா நாளை கியாம நாளையில மம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை பிரிஞ்சு நில்லுங்கன்னு சொல்லுவியல்ல. அப்ப எங்களை பாவிகளை ஒதுக்கிறாதல்ல, உன் ரஹமத்தை கொண்டு எங்களை மன்னிச்சு நல்லடியார்கள சேர்த்து எழுப்பல்ல. எங்க பட்டோலை வலது கையில கூட அல்ல யாழ்லா, பாவிகளுக்கு முதுகு பின்னால கொடுக்கப்படும். எங்களை அந்த கேவலப்படுத்தினாத யாழ்லா. இங்கே எங்க பாவங்களை நீ திற போட்டு மறைச்சிட்டல்ல, மக்களை பார்க்க விடாம ஆக்கினியல்ல. கியாம நாளையில அதை அம்பலப்படுத்தாம காப்பாத்தல்ல. யாழ்லா இந்த பூமி சாட்சி சொல்லப்படும். எங்களுடைய பாவங்களுக்கு பூமி சாட்சி, நீ மன்னிச்சுட்டா இந்த பூமி சாட்சி சொன்னா. யாழ்லா எங்க உறுப்புகளை எங்களுக்கு விரோதமா சாட்சி சொன்ன, நீ மன்னிச்சுட்டா இந்த உறுப்புகள் சாட்சி சொன்ன. யாழ்லா இந்த புனித இரவையில மன்னிப்பதற்கென்றே நீ முன் வாரத்துக்கு வந்திருக்கிறேன் ஹதீஸ். நீ இன்னைக்கு பிழை பொறுக்க தேடக்கூடியவர்கள் யார், தௌபா செய்யக்கூடியவர்கள் யார், கேட்கக்கூடியவர்கள் யார் என்று சவால் கேட்கிற அல்லா. நாங்க இந்த நேரத்துல உங்கள்ட்ட பிச்சை கேட்கிறோம், உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறோம் அல்லா, உன்னுடைய ரஹமத்தை ஆதரவு வச்சு கேட்கிறோம். ஆதரவு முடிய செய்யாத ரப்பே. யாழ்லா நாளை கியாம நாளையில லிவால் ஹம்துடைய கொடி நிழல் ஆக்கிவிடலாம். யாழ்லா சிராத்துல் முஸ்தகீம்ல எங்களை மின்னல போல கடத்தாடு. யாழ்லா நன்மை மீசானல எங்க நன்மை கொஞ்சமா இருந்தாலும் ரப்பே, நீ உன் குதிரத்தை கொண்டு அதை கரதியாக்கி. யாழ்லா உன்னுடைய சுவனபதி ஆசை வச்சிருக்கிறல்ல. யாழ்லா அங்கே வந்து சுகம் பெறுவதற்காக மட்டும் இல்ல ரப்பே, உன்னுடைய தீதார் அங்கே இருக்குன்னு எங்க நாயகம் சொல்லி, உன்னுடைய திருமுகத்தை பார்த்து எங்க கண்ணுகளை குளிர செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கல்ல. அதனால உன்னுடைய சொர்க்கத்துல இடம் கொடு, உன்னுடைய தீதாரை கொண்டு எங்க கண்களை குளிர்ச்சியாக்கி எல்லாம். யாழ்லா நாங்கள் எங்க உடல் உறுப்புகளை செய்த சகல பாவங்களை நீ மன்னிச்சு விடல்லா. யாழ்லா எங்களுடைய பாவங்களை இங்கு மறைத்தது போல மஹஷல் நீ மறைச்சு விடல்லா. யாழ்லா நாங்கள் உன்னுடைய சுவனபதியில எங்களுக்கு இடம் கொடுல்லா. உன்னுடைய நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளல்லா. யாழ்லா எங்களுடைய எஞ்சிய காலத்தில் நப்சு ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் தீயவர்களுடைய சகவாசங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளல்லா. யாழ்லா உனக்கு மாறு செய்வதை விட்டு எங்களை நீ காப்பாற்றி உன்னுடைய ஏவல்களை எடுத்து நடக்கிற நசீப கொடு. யாழ்லா எங்களுடைய மனைவி மக்கள் எங்க கண்ணுகளுக்கு நீ குளிர்ச்சியாக்கி கொடு. எங்களுடைய வியாபார வெள்ளாமைகள்ல பரக்கத்து செய், எங்களுக்கு நல்வாழ்வு கூட அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் வ கினா அஸாபஸ் ஸக்ராத் வ கினா அஸாபல் கப்ர் வ கினா அஸாபல் ஹஷர் பிரஹ்மதிக யா அஸீஸ் யா கஃபார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.